படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அந்த ஹீரோ கிட்டேருந்து வந்து டைரக்டர் என்ன அவுட்புட் எடுக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஹீரோவும் அதை மாரி பண்ணியிருக்காரு. பிரதீப்பும் சூப்பராக இருந்தது படம். ஏன்னா ஒரு எமோஷனலாக ரொம்ப நல்லா சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்தது படம். ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருந்தது. டிராகன் லவ் டுடே மாரி இருந்துச்சா? இல்ல இல்லை டிஃபரெண்டா? இது வேற. இது வந்து இது லவ் ஜானர் தான் அதுவும். அதுவும் வந்து ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் தான். இது வந்து லவ்வில் ஃபெயிலியர், அது வந்து ஸ்டடீஸில் ஃபெயிலியர் அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் தான். பார்க்க சொல்ல வந்து லவ் ஃபெயிலியர் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நிச்சயமாக பிடிக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் படம். ஃபேமிலியோட வந்து உட்காந்து படம் பார்க்கலாமா? அதான் சொல்கிறேனே, ஃபேமிலி இந்த ஆணவ கொலை அதை பற்றியெல்லாம் படத்தில் வச்சுருக்காங்க. அது வந்து இந்த காலத்துலேயும் ஜாதி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக பார்த்தா நிறைய பேருக்கு வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி படம் தான் இது. இதுவும் 100 crore அடிக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை நான் நான் எப்பயுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுப்பேன். இந்த எல்லாரும் கேட்பாங்க 100 crore 1000 crore அந்த மாதிரிலாம். எனக்கு அந்த மாதிரி இல்லை. படம் எவ்வளோ பேர் இம்பேக்ட் பண்ணுது அதான் முக்கியம். இந்த க்ரோர்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. படம் நல்லா இருக்குது, நிறைய பேர் பார்க்கணும் இந்த படம்.